அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இது எப்படி நடக்கப் போகிறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, யார் மூலமாக செய்ய வேண்டுமோ, எப்பொழுது செய்ய வேண்டுமோ, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கொஞ்சம் ஆதாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. Let's turn our Bibles to Adam. That is Genesis chapter 1. Twenty-fifth verse. Okay. Until 25th verse, it was already 5 days over. On the 6th day, for 5 days, God has been preparing and making and creating many things. But Adam did not come into alive on those days. But on the 6th day, everything is got ready. God created Adam. Amen. இல்லையா? என்னைக்கு ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார்? 6th day, 6வது நாள்ல தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 5 நாள் சிருஷ்டிக்கிறாரு. முயல் கேட்டிருக்கோம், இன்னொரு முயலை பார்த்து, என்னங்க நம்மெல்லாம் ஜாலியாக ஆடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். 6வது நாள் மனுஷனை சிரிச்சோட, என்னங்க புதுசாக ஒரு மனுஷன் வந்து நடக்கிறான், 2 காலில் நடக்கிறான், நம்மளாம் 4 காலில் நடக்கிறோம், இவங்கெல்லாம் 2 காலில் நடக்கிறாங்க இந்த ஆதாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பாருங்க, ஆதாமை உருவாக்கும் முன்பதாகவே தேவன் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சிட்டார். ஒரு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அமெரிக்கா வரதுக்கு முன்பதாகவே உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஒரு சொல்லுங்களா? ஆமீன். உலகத்துல பல காரியங்களை சொல்லுவாங்க. உலகத்துல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சொல்லுங்க. ஒரு அட்ரஸ்ல உங்களுக்கு ஒரு வீடு ரெடி ஆகிட்டு, அந்த வீடு அந்த அட்ரஸ் ஆல்ரெடி ஆண்டவர் டைரியில எழுதி வச்சிருக்கார். How many of you understand? Amen. Amen. Your house is being already ready. It is getting ready. Amen. Your job is already getting ready. Your green card is already getting ready. Your American passport is getting ready. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெடியாக்கிட்டே இருக்காரு. ஆனால் சில சூழ்நிலைகளில் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அன்றைக்கி பாடின அந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு எல்லாமே நான் ஃபுல் லிரிக்ஸ் பாட்டு நான் பாட செலக்ட் பண்ணுறதில்லை. நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பதட்ட சொல்லுவேன், ப்ரேயிங்னு சொல்லுவேன். பதட்ட ப்ரேயிங் பிரதர் அவர் பாஸ்டர், அவர் ரிமைண்டர் அனுப்புவார். அப்போல்லாம் ப்ரேயிங் சொல்லுவேன். இந்த வாட்டி ரிமைண்டர் அனுப்புறதுக்கு சான்ஸை கொடுக்கல. 4ஆம் தேதி கேட்டார், டெட்லைன் கொடுத்துட்டார். 4ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்குள்ளால் அனுப்புனேன்னு நினச்சேன். ஆனால் கூட 12 மணி தாண்டிடுச்சு. 5ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 12:30 தான் அனுப்புனேன். அப்போது நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள், அந்த பாட்டுகள் எல்லாம் சரியான நேரத்தில் கொடுப்பார். பாருங்க, அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அனுமதித்தது எல்லாம் ஸ்தோத்திரம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுவோமா? God does everything on his own time, but everything for your good. Amen. He will not do everything on our own time. Amen. As I told you yesterday, my flight was getting cancelled again and again. I was trying to go, I was trying to rebook another flight, but God did not allow me to go into that flight because my flight was going earlier. I thought it is going earlier, but once it was cancelled, I wanted to go in another particular flight. It was standby for me, but immediately they called and said, no, your flight is going to go in another 40 minutes. I thought, okay, it is going in 40 minutes. It didn't go 40 minutes. It took another hour and hour or two. Then once we get into the flight, they say something is wrong in this flight also. Everybody were, the same people, those were being transferred from the previous flight, they were telling what happens. The previous flight got troubled and this flight got troubled. Everything may be for trouble for me. Because nobody would have been Christian. I don't know. I do not know. I should not say like that, but anyway. But I believe that it happened for me. So
it happens on God's time. Amen. I mean, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குது. அல்லேலூயா. I mean, நிறைய பாட்டு கர்த்தர் நினைத்தது அது தடைபடாது. இந்த பாட்டெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஆனால் எனக்கு இந்த பாட்டு இந்த குறிப்பிட்ட பாட்டு தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஒரு சோத்திரம். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ இந்த ஆதாம சிருஷ்டிக்கும் முன்பதாகவே ஆண்டவர் என்ன சித்தித்தாரு? தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். God created everything before he created Adam. The same way, before God brings you into America, God has created everything for you. Everything for you. Believe it. Believe it. You do not know. But there are times things are not happening on God's time because there is a war between Satan and God. Amen. God allows Satan to test you and me. Amen. Like he tested Job. You may ask why God cannot win over the Satan. Surely he will do it. But God wants to prove the power of God is greater than the power of Satan. Hallelujah. You see, in the book of Romans, it is talking about the history of the people in Israel in Egypt. ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாராம். எதற்காக கடினப்படுத்தினாராம்? Amen. Let us turn our Bibles to Romans chapter 9 verse 17. Amen. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. See, God allowed Pharaoh to bring lot of obstacles in the life of the people of Israel because God wanted to prove the power of God is greater than the power of Pharaoh. Hallelujah. இந்த வசனத்தை சகோதரி படிச்சாங்க, நல்ல தேங்க்ஸ். நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நான் நினைத்தினேன். இல்லைன்னா உன்னை அப்பவே அடிச்சு கொண்டிருப்பேன். அதுதான் அது அர்த்தம். God could have killed or abolished the regime of Pharaoh, but God allowed it to happen. Why? Because God, it's written, for this very purpose I have raised you up. I may show you my power in you, and that my name may be declared in all the earth. Hallelujah. இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்களுடைய வல்லமை ஒரு நாளும் நிலை நிற்காது. விசுவாசிக்கிறீங்களா? At the end, ultimately, what happened? Pharaoh was defeated, and the army of Pharaoh was defeated. The people, those who belonged to Pharaoh, were defeated. Right? டவுட் இருக்கா? சந்தேஷம் இருக்கா? செங்கடல போய் பாருங்க, அங்க ஃபாரோனுடைய ரதங்களுடைய உருளைகள் கிடக்குதான். இன்னும் ஒரு வழியா சொல்லுவோமா? அதோட பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பார்க்கிற பார்வோனை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு வழியா சொல்லுங்க, you will not see the same Pharaoh hereafter in your life. Hallelujah. But God has given a certain period for Pharaoh to rule over God's children. Amen. But it is not going to happen forever. See, in Exodus chapter 9 verse 16, you see, Romans 9:17, Exodus 9:16. அப்படி ஞாபகம் வைக்கணும் எல்லாத்தையும். ஓகே, Exodus 9:16 பாருங்க. அந்த வசனம் அப்படி வருது பாத்தீங்களா? Romans 9:17 and Exodus 9:16. God fulfilled the Old Testament and he declared here in the New Testament. So I want to tell you, God does everything on its own time. God created everything before he created Adam in his life. If God had created Adam, a friend, he would not have anything to eat. இல்லையா? முதலாவது ஆதாமை சிருஷ்டித்த பிறகு
எங்க கேட்பான், ஆண்டவரே தேவனே நான் எங்க போய் சாப்பிடுறது? ஓ, சாப்பிடணும் ஐடியா இருக்கு என்ன? ஓகே ஓகே, நான் கொஞ்சம் போய் சாப்பாடு பண்ணிட்டு வரேன். இல்ல, இப்ப எல்லாமே ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. நம்ம இந்தியாவில் ஒரு பேட்டரி உண்டு, பேர் என்ன பேரு? எவர் ரெடி. அது 2 விட எடுத்துக்கிறோமே, எவர் ரெடி, எப்பொழுதும் ஆயத்தம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. அந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க உலாவ போறீங்க. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்துல எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமீன். உபாகமம் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன், ஸ்தோத்திரம். உண்மையாக நோட்ஸே கிடையாது, இதெல்லாம் இன்னைக்குள்ள இந்த பொசிஷன் நோட்ஸ்ல கிடையாது. ஸ்தோத்திரம். 6வது அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். ஒரு நிமிஷம் சிஸ்டர், நான் வாசிக்கிறேன். ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது. ஆமென். See, God has promised this country for our forefathers. Hallelujah. We do not know what was the promise of God to our forefathers, our grandfathers. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய தாத்தா பாட்டிமார்களுக்கும் ஆண்டவர் சொல்லிப்பாரு, உன் சந்ததிய நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க இன்னைக்கு இல்லை, ஆனால் நம்மளாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு வழியா சொல்லுங்க, விசுவாசிகள் வழியா சொல்லுங்க. அந்த தாத்தா பாட்டி பாரு இன்னைக்கு பரலோகத்திலிருந்து நினைப்பாங்க, அவங்க பேரை இன்னைக்கு பிரசங்கம் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அலியா சொல்லுவாங்க. உங்களையெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ஒரு அலிலியா சொல்றான் பாரு, என் பையன் அங்க வந்து வாயை திறக்கவே மாட்டான். ஊர்ல வந்தாங்கன்னா அமெரிக்காவில் போன வாய் அப்படியே திறனா, பல்ல பார்த்தியா சிரிக்கிறான் பார்த்தீங்களா, வாயெல்லாம் பல்லா இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்லுவார், உங்க தாத்தா சொல்லுவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உங்களையும் என்னையும் அவர் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கு முதலாவது. 2வது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். நம்ம ஊர்ல எல்லாம் இன்னைக்கு போய் சென்சஸ் எடுத்தீங்கன்னா சில பட்டணங்கள் எவ்வளவு விதமா இருக்கும், 2000 பேர் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒவ்வொரு சப் டிவிஷன்லையும் போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேல தான் ஆளுங்க இருப்பாங்க. ஒரு வழியா சொல்லுங்க, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 2000க்கு மேல இருப்பாங்க. You might have more than 2000 people in your own apartments, and you will see a couple of apartments around you. You will see a big city population will be there near your cluster of apartments. But I want to tell you, God has given everything for you. Amen. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். அல்லேலூயா. நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு. இந்தியாவில் போனீங்கன்னா வீடு பிளெயினா இருக்கும். ஃபேன் யார் போடணுமா? நம்ம தான் போடணுமா? பெயிண்ட் யார் அடிக்கணுமா? நம்ம தான் அடிக்கணுமா? இங்க பாத்தீங்கன்னா ஃபேன் ஆல்ரெடி போட்டிருக்கு, பெயிண்ட் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்குது, ஃப்ரிட்ஜ் ரெடியா இருக்கு, குக்கிங் ரேஞ்ச் ரெடியா இருக்கு, மைக்ரோவேவ் அங்க ரெடியா இருக்கு. பரவாயில்லையா சொல்லுமா? நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். ஆமீன். இதெல்லாம் நம்ம பாட்டுல இருக்கு. ஆமீன், ஆமீன், சோத்திரம். இந்த பாட்டுல இல்ல, நம்ம சொந்த பாட்டு ஒரு பாட்டுல அதுல இருக்கு. ஆமீன். அப்போ நீ நடாத, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள். உங்களுக்காக கர்த்தர் துறவுகளை ஏற்கனவே வச்சிருக்காருங்க. ஒரு வழியா சொல்லுங்க, ஆகாருக்காக துறவுகளை ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக துறவுகளை ஏற்கனவே வெட்டி வைச்சிருக்காரு. ஒரு வழியா சொல்லுங்க. தண்ணி எங்க இருந்து வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பைப்பை திறந்தா தண்ணி வருதா? ஒரு வழியா சொல்லுங்க. அப்ப துறவு எங்கேயோ இருக்குது இல்ல? இன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ நடாத திராட்சை தோட்டங்கள். வீடு வாங்கும் போது வீட்டுக்கு முன்னாடி 2 செடியை வச்சிடுறாங்க, 2 பெரிய மரத்தை வச்சிடுறாங்க, அப்புறம் சுற்றிலும் ஒரு புஷ் அப்படியே வச்சிடுறாங்க. பார்த்தா அதெல்லாம் வைக்கணும், அதெல்லாம் சட்டப்படி வைக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீ நடாத திராட்சை தோட்டங்களை ஆண்டவர் வைக்கிறாரா? ஒலிவ தோப்புகளை எல்லாம் உனக்கு கொடுப்பாரு. நீ சாப்பிட்டு திருப்தியா இருந்து அவன் ஞாயிற்றுக்கிழமை உறங்காதன்னு சொல்றாரு. ஒரு வழியா சொல்லுங்க.
அது எங்க தெரியுமா இருக்குது? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுங்க. யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் முடிக்க போறோம். ஜோயல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் சொன்னமா? அங்க எங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல. ஓகே, இங்க பாத்தீங்களா? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தாரா இல்லையா? உங்களை கூட்டியிருப்பாங்க. இந்த குட்டெல்லாம் இன்னைக்கு போச்சு. அந்த கணக்கு சார் நம்மளை குட்டி இன்னைக்கு அவருக்கு ஊர்ல தான் இருக்காரு. நம்ம இங்க வந்துட்டோம். ஒரு வழியா சொல்லுங்க. கையை நீட்டு பெருமை அடின்னு அடிப்பாரு. ஐயோ சார் வைப்போம். அவர் அங்கதான் இருக்காரு. நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம். ஒரு வழியா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தது நீங்க அடி வாங்கினதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். ஒரு வழியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்க தொழுதிப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் இன்னொரு டாபிக் இருக்குது. அது அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். அந்த சம்பவத்தை படுத்தி பாட்டு தான் இன்னைக்கு வருது. எனவே பாட்டு ஓகே, கர்த்தருக்கு சொந்த பாட்டு நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தின்படி அதை நம்ம இன்னைக்கு சொல்லலை. பட் அந்த வசனம், அந்த பாட்டு பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க. பழைய பாடல். ஆமீன். ஆமென். எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக ஒரு துறவை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். Hallelujah, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி 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 நன்றி. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யாவும் எனக்காய் முடிப்பீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவுக்கே அறிந்து அழைத்தவரே. யெகோவாயிரே, ஆபிரகாமுக்காய் இவர் பர்வதத்தில் ஆயத்தமாக்கிய வைத்ததோராட்டை போல், ஆபிரகாமுக்காய் இவர் பர்வதத்தில் ஆயத்தமாக்கியே வைத்ததோராட்டை போல், தாயினிடத்தில் யார் சேயனாய் தோன்று முன் தற்பரநேயமும் கருதி வைத்தீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. யெகோவாயிரே, கனகமதிலே என்னை பின்தொடர்ந்து ஞான கன்மலையாய் தாகங்கள் தீர்ப்பாரே. கனகமதிலே என்னை பின்தொடர்ந்து ஞான கன்மலையாய் தாகங்கள் தீர்ப்பாரே. ஆற்றுகிறீர் மண்ணின் சாயலனில். யெகோவாயிரே, யெகோவாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. ஆமென். லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. யெகோவாயிரே, பாரிலன் கரங்கள் போரினில் ஜெயிக்க நீரேவும் நித்திய புயத்தால் தாங்கியே. பாரிலன் கரங்கள் போரினில் ஜெயிக்க நீரேவும் நித்திய புயத்தால்
தாங்கியே ஆனந்த தைலத்தால் உள்ளம் வழிய அன்பரே நீர் அபிஷேகித்தீரே ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே ஸ்தாபன முதலே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, ஒருவராலும் இதயத்தினால் உணர்ந்ததும் இல்லை. அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு அல்லேலூயா. அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள். அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள். கண்கள் கண்டதில்லை, கேட்டறிந்ததில்லை, காணயானாவியால் கருணை செய்தீரேகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே ஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே அன்புடைய பிள்ளைகளே, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டை அந்த மோரியா மலையிலே ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் பருவத்திற்கும்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியவைகளாய் இருக்கின்றன. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Before he created Adam, he created everything for him so that he was able to enjoy the blessings of God in his life. The same way, I want to tell you today, the Lord has prepared everything for you so that you will enjoy and your generations will enjoy. Only thing you need to open your eyes of understanding so that you will be able to see the marvelous things of God in your life. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதில்லை, செவிகள் கேட்டதில்லை, ஒருவரும் இருதயத்தினால உணர்ந்ததும் இல்லை என்று ஏசாயா 64வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், நன்மைகளை செய்வார். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for your children. Bless them and be with them and protect them and take care of them, Lord. Whatever may be their need, spiritual need, physical need, financial need, or material needs, or professional needs, whatever may their needs may be, it is easy and simple for you to accomplish for them. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும், உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தரணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.